வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து ஃப்ரான் பிரியாணி அண்ட் ஃப்ரான் 65யும் இது வந்து பாறை மீன் குழம்பும் செஞ்சுக்கலாம். வாங்க போய் வீடியோக்குள்ளே இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இது க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரான் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் யாஸ்னி பண்ணுற ஃப்ரான் க்ளீன் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுற பிரதீக்ஷா? சண்டே ஸ்பெஷல் வந்து ஃப்ரான் பிரியாணியும் ஃப்ரான் 65. இப்போ நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்களா, அந்த கொஞ்சம் அந்த வாடை போயிடும். இப்போ ஃப்ரான் 65க்கு தேவையானது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 65க்கு தேவையானது மேக்னெட் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ வந்து நல்ல ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா 65 பொரிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுற பிரதீக்ஷா? வாழைப்பழம் சாப்பிட்றேன். நீ என்ன பண்ணுற? நானும் வாழைப்பழம் ஃப்ரைக்கு வந்து மேக்னேஷன் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸு, கொஞ்சம் தேவையான மிளகா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து மீனை போட்டு பெரட்டிக்கலாம். ஃப்ரைக்கு வந்து மேக்னேட் பண்ணிட்டேங்க. இதுவும் கொஞ்ச நேரம் ஊறினா தான் பொரிச்சா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் வந்து கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஊற்று. கடாய் நல்லா சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம கோல்டன் ப்ரௌனில் வதக்குறங்களோ அந்தளவு தான் டேஸ்ட் வரும். நல்லா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வதங்கினதும் நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். யாஸ்னி தான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறா, பார்த்துட்டே இருங்க. அவங்க செய்கிறாங்க, ஓகேங்களா? அழக்கூடாது, நீங்களும் செய்வீங்க, அமைதியாக இருங்க. இப்போ இதில் வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். மேக்னேஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், அப்புறம் வந்து லைட் கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் வந்து தயிர் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து நல்லா மேக்னேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பிரியாணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல இது வதங்கினதும் இதில் வந்து புதினா, அப்புறம் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரான் மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரானை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃப்ரான் பிரியாணி ரெடி. இறால் 65. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இறால் 65.